ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு லிட்டில் ஸ்வான். ஒரு பெண்ணின் தைரியம், ஆற்றல், ஆளுமை மற்றும் திறன் ஆகிய மொத்த பண்பிற்கும் அடையாளமாக திகழ்ந்தவள்தான் கண்ணகி. தனது ஆசை காதல் கணவன் தப்பே செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டதால் மதுரையை முற்றிலுமாக எரித்த கண்ணகி பற்றிய வரலாற்று கதையை காண்போம். கோவலன் காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாசாத்துவனின் மகனாவான். அவனது தந்தை பெரிய வணிகர் என்பதால் செல்வ செழிப்பிற்கு குறைவில்லாமல் வளர்கிறான் கோவலன். காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாநாயகனின் மகள்தான் கண்ணகி. இவளும் நல்ல பொருளாதாரம் மிகுந்த ஒரு வீட்டிலே வளர்ந்தவள். இவர்கள் இருவருக்கும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறது. இவர்களது திருமண வாழ்க்கை நன்றாகவே சென்று கொண்டிருந்தது. அது எதுவரை என்றால், மாதவி கோவலனின் வாழ்வில் வராதவரை. கோவலன் கண்ணகி இருவரும் தங்களது இல்லற வாழ்வில் சந்தோஷமாகவே இருந்தனர். இருந்தபோதும் கோவலன் சிறுவயது முதல் ஒரு இசைப்பிரியன். அவனுக்கு பல இசைக்கருவிகளை வாசிக்க கூட தெரியும். இசையினை மட்டுமல்லாது அவனுக்கு கலை என்றாலே பிடிக்கும். அதனால் கோவலனுக்கு அனைத்து கலைகளையும் ரசிக்கும் பழக்கமும் இருந்தது. இந்நிலையில்தான் கோவலன் ஒரு முறை பூம்புகாரில் ஒரு ஆடலரசி மாதவி என்பவளை சந்திக்கிறான். அவளின் நடனம் கோவலனுக்கு பிடிக்கவே அவளுடன் சேர்ந்து வாழ ஆசைப்பட்டான். கோவலனின் ஆசைக்கு இணங்கிய மாதவி அவனுடன் ஒரே வீட்டில் இணைந்து வாழ ஆரம்பித்தாள். அந்த சமயத்தில்தான் கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்து வந்து மாதவியுடன் நிரந்தரமாக வாழ ஆரம்பித்தான். கண்ணகியோ தனது கணவன் தன்னை விட்டு பிரிந்து சென்று வேறு ஒரு பெண்ணுடன் இருப்பதனை நினைத்து மிகுந்த வருத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறாள். தனது கணவன் பிரிந்து சென்றதும் அவனை பற்றி தப்பாக நினைக்காமல், யாரை பற்றியும் பழி கூற நினைக்காமல், எப்படி அவனுடன் நாம் ஒன்று சேர்ந்து வாழ்வது என்று மட்டுமே கண்ணகி நினைத்தாள். மாதவியுடன் ஒரே இல்லத்தில் தங்கியிருந்த கோவலன் மாதவி மீது தீரா மோகத்தில் இருந்தான். இதன் காரணமாக மாதவி எதை கேட்டாலும் தயங்காமல் அனைத்தையும் செய்தான். மாதவியுடன் கோவலன் இருக்கும்போது கோவலனுக்கு தனது சுய அறிவு மங்கிய நிலையில் இருந்தது என்றுதான் கூற வேண்டும். இதனை பயன்படுத்திய மாதவி கோவலனிடம் இருந்த செல்வங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாள். கடைசியில் அனைத்து செல்வத்தினையும் மாதவியிடம் பறிகொடுத்தான் கோவலன். ஒரு நாள் கடற்கரை சோலையிலே கோவலன் யாழ் மீட்டி மற்றொருத்தி மீது நாட்டம் உடையவன் போன்ற குறிப்பு பொருளமைத்து வரிப்பாட்டு இசைத்தான். அவன் அவ்வாறு பாடியது விளையாட்டாகத்தான். அதேபோல் மாதவியும் மற்றொருவன் மேல் மனம் கொண்டவள் போன்ற குறிப்பு பொருளமைத்து விளையாட்டாய் வரிப்பாட்டு இசைத்தாள். இதை உண்மை என எண்ணிய கோவலன் இழிவாய் தப்பு கணக்கு செய்து மாதவியை விட்டு பிரிந்து சென்றான். செல்வத்தினை இழந்த சிறிது காலத்தில் கோவலனுக்கு மாதவி மீது இருந்த ஈர்ப்பு போக அவன் மீண்டும் கண்ணகியிடம் தஞ்சமடைந்தான். வேறு ஒரு பெண்ணிடம் இருந்துவிட்டு தன்னிடம் மீண்டும் திரும்பி வந்த தன் கணவனை அவள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாள். அந்த அளவிற்கு கோவலன் மீது கண்ணகி அன்பு வைத்திருந்தாள். தன் மனைவியிடம் திரும்பி வந்த கோவலன் அவளை பார்த்து மனம் நொந்தான். மேலும் அவளது கைகளை பற்றி, எனது முழு செல்வத்தினையும் நான் தற்போது இழந்து விட்டேன். ஆகவே நாம் மதுரை சென்று செல்வத்தினை ஈட்டுவோம் என்று தன் மனைவியிடம் கண் கலங்கினான். இதனை கேட்ட கண்ணகி, என்ன ஆனாலும் நான் உங்களுடன் தான் இருப்பேன், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி தனது கணவருடன் மதுரை நோக்கி புறப்பட்டாள். கண்ணகியும் கோவலனும் மதுரை வந்து சேர்ந்தனர். ஆனால் அவர்களிடம் சுத்தமாக காசில்லை. எனவே தான் அணிந்திருந்த மாணிக்கத்தால் ஆன காற்சிலம்பினை கோவலனிடம் கொடுத்து அதனை விற்று பணம் வாங்கி வரும்படி கூறினாள். மாணிக்கத்தின் ஒரு கல்லே பல ஆயிரங்கள் போகும். அதிலும் கண்ணகி காலில் அணிந்திருந்த சிலம்பு முழுவதும் மாணிக்கத்தால் ஆனவை. ஆகையால் அதன் விலை மதிப்பு கணக்கிட முடியாத அளவிற்கு இருக்கும். அந்த காற்சிலம்பினை எடுத்துக்கொண்டு அதனை விற்பதற்காக கடை வீதியினை நோக்கி நடந்தான் கோவலன். அந்த சமயத்தில் மதுரையை ஆண்ட மன்னன் நெடுஞ்செழியனின் மனைவியின் காற்சிலம்பினை அந்த அரசவை பொற்கொள்ளன் திருடினான். அதே சமயத்தில் கோவலன் காற்சிலம்பினை விற்க கடை வீதியினை நோக்கி வந்ததால் இதனை தனக்கு சாதகமாக்கி அரசியின் காற்சிலம்பினை கோவலன்தான் திருடினான் என்று
அரசரிடம் போய் கூறினான். கோவலனை காற்சிலம்புடன் அரண்மனைக்கு அழைத்து வந்த அரண்மனை காவலாளிகள் அவனை அரசனின் முன்பு நிற்க வைத்தனர். அப்போது கோவலன், இந்த காற்சிலம்பு என் மனைவி கண்ணகி உடையது. நாங்கள் அனைத்து செல்வத்தினையும் இழந்து மன வருத்தத்தோடு எங்களது இடத்திலிருந்து கிளம்பி செல்வமீட்ட மதுரை வந்துள்ளோம். இந்த காற்சிலம்பு அரசி உடையதல்ல என்று கூறினான். அதனை ஏற்க மறுத்த அரசன் விசாரணை ஏதும் செய்யாமல் அதிலுள்ள உண்மையினை ஆராயாமல் கோவலனை கொலை செய்யும்படி தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பின்படி கோவலன் கொல்லப்பட்டான். கோவலன் கொல்லப்பட்டதை அறிந்த கண்ணகியின் கண்களில் கண்ணீர் ஊற்றெடுத்தது. அதோடு கோபம் அனலாயிருந்தது. அவள் அக்னி குழம்பு போன்று தன்னுடைய மற்றொரு காற்சிலம்பினை எடுத்துக்கொண்டு தலைவிரி கோலமாய் அரண்மனையினை நோக்கி விரைந்தாள். அரசவை அடைந்த கண்ணகி அரசன் முன்பு நின்று, எந்த விசாரணையும் இன்றி என் கணவனை கொன்றது தவறு என்று சீறினாள். மேலும் தனது மற்றொரு காற்சிலம்பினை உடைத்து அதில் மாணிக்க கற்கள் இருப்பதை அரசருக்கு காண்பித்தாள். அரசியின் காற்சிலம்பில் முத்துக்கள் மட்டுமே இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? என் கணவன் கைகளில் இருந்த காற்சிலம்பினை கொண்டு வந்து உடைத்து பாருங்கள், அதில் மாணிக்க கற்களே இருக்கும் என்று தனது கோபத்தில் அரசனை நோக்கி முறையிட்டாள். பிறகு அவள் கூறியவாறே கோவலனின் கைகளில் இருந்த காற்சிலம்பினை உடைத்து பார்க்கையில் அதில் மாணிக்க கற்களே இருந்தன. இதனை கண்டு அரசனும் அரசியும் அதிர்ச்சி அடைந்தனர். நான் தவறான தீர்ப்பினை வழங்கிவிட்டேன், இப்போதே என் உயிர் பிரியட்டும் என்று கூறி கீழே விழுந்த பாண்டிய மன்னர் உயிரிழந்தார். என் கணவன் இல்லா உலகில் நான் இருக்க மாட்டேன் என்று அரசன் அருகில் விழுந்து அரசியும் தன் உயிரை விட்டாள். அரசனும் அரசியும் இறந்தும் கண்ணகியின் கோபக்கணல் தணியவில்லை. கற்புக்கு பேர் போன பத்தினி என்பதனால் அவள் விடும் சாபம் பலிக்கும் என்பதனை அறிந்த கண்ணகி, என் கணவருக்கு அநியாயம் இழைத்த இந்த மதுரை நகர் முழுவதும் தீக்கு இரையாகட்டும் என்று சாபமிட்டாள். பத்தினி விட்ட சாபம் பலித்தது. அவளின் சொல்படி மதுரை நகர் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. மதுரையை எரித்துவிட்டு அழுது கொண்டே சித்த பிரம்மை பிடித்தவள் போன்று நடக்க ஆரம்பித்தாள். கண்ணகி நடந்து நடந்து அவளது தாமரை பொற்பாதங்கள் முழுதும் குருதியில் நனைந்தன. பின்னர் 14 நாட்கள் நடந்து குமுளி பகுதிக்கு வந்து வேங்கை மரங்கள் அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு பாறைக்கு செல்கிறாள். அங்கு புஷ்பக விமானத்தில் வரும் அவளது கணவன் கோவலன் அவளுக்கு மீண்டும் மங்களனான் கட்டி அழைத்து செல்கிறான் என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது. விண்ணேற்றி பாறையிலிருந்து கண்ணகி கோவலனுடன் சென்ற காட்சியை பார்த்த பழங்குடி மக்கள் சேர மன்னன் செங்குட்டுவனிடம் இக்கதையை சொல்ல, அவன் கண்ணகியை சிறப்பிக்க இமயமலையிலிருந்து கல்லெடுத்து வந்து 2ஆம் நூற்றாண்டில் கோவில் கட்டியதாக சொல்லப்படுகிறது. கேரளா எல்லையில் குமுளி பகுதியில் மங்களதேவி கண்ணகி கோவில் அமைந்துள்ளது. கண்ணகியை செல்லத்தம்மன், பகவதியம்மன் என்ற பல பெயர்களில் கூப்பிட்டு மக்கள் வழிபடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு, கேரளா ஆகிய 2 மாநிலங்களை சேர்ந்த சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொள்கிறார்கள். நியாயம் கேட்க அக்னி மூட்டிய கண்ணகியை நினைத்தால் பெருமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த நியாயத்தை கற்பிழந்த கோவலனுக்கு எதிராக அவள் கேட்கவில்லையே, அதுதான் வலிக்கிறது. மீண்டும் ஒரு கதையோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் ஸ்வான்.